நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் ஈவியேட்டர், மாண்ட்ரா ஈவியேட்டர். 125 வருஷம் லெகசியான கம்பெனி. சார்ஜிங் சிஸ்டம், இவ்வளோ பெரிய வண்டி எங்கே சார்ஜ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க கொடுக்குறது வந்து CCS2 டைப் சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கிறது வந்து 2 டைப் ஆஃப். இது வந்து கண்டெய்னர், ட்ரை கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு கண்டெய்னர். இந்த மாதிரி -25 டிகிரிலேருந்து +25 டிகிரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற கோல்ட் செயின் பிஸ்னஸ். லைக் வந்து மில்க்கு, ஐஸ்கிரீமு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணுற 7.4 கிலோவாட் சார்ஜர். ஸோ இதுதான் ஏசி சார்ஜிங் சிஸ்டம். இது நம்ம வந்து எங்கே நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸ்லையோ சரி, வீட்லேயோ சரி, 7.4 கிலோவாட் சார்ஜரை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், என் பேர் ராம்ராஜ். டிவிஎஸ் வெஹிக்கிள் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் ஈவியேட்டர், மாண்ட்ரா ஈவியேட்டர். மாண்ட்ரா யாருது அப்படின்னா முருகப்பா குரூப். 125 வருஷம் லெகசியான கம்பெனி. வாங்க ப்ராடக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மாண்ட்ரா ஈவியேட்டர். ஸோ இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஈவியேட்டர். அண்ட் இட்ஸ் ட்ரூ ஈவி டிசைன். ஸோ ஈவிக்குன்னே வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. இவங்களோட ஸ்பெசிஃபிக்கான லோகோ ஈகிள் லோகோ. ஸோ இதுதான் வந்து மாண்ட்ராவை இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியில் வந்து தனிப்பட்ட வந்து ஒயிட் பாடி டிசைன் இருக்குது. அண்ட் வந்து விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு வைடு விண்ட்ஷீல்டு இருக்குது. ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து டிரைவர் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இது என்ன மாடலுங்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் E350L. ஸோ இதில் வந்து E350, E350L, E350L+, மொத்தம் 3 மாடல் பண்ணுறாங்க. அது வந்து 3 பேட்டரி பேக் இண்டிகேட் பண்ணுது. அதை நம்ம பேட்டரி பேக் பேசும்போது வருவோம். இதில் வந்து கேபின் டிசைன், இது வந்து வாக் த்ரூ கேபின்னு சொல்லுவாங்க. வாக் த்ரூ கேபின்னா இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக போயிட்டு உள்ளே வரலாம். இதில் வந்து டிரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் அகாமடேட் பண்ணலாம். கோ டிரைவர்ஸ் வந்து 2 பேர் அகாமடேட் பண்ணலாம். ஸோ இதான் மாண்ட்ராவோட ஸ்பெஷல் இன்டீரியர் டிசைன். ஓகே, இதை வாக் த்ரூ கேபின் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டிரைவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக டிரைவருக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் வந்து டில்ட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ டிரைவர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஓட்டுற அளவுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கூட வந்துடுது. ஸோ நீங்கள் கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணால் வெஹிக்கிள் வில் பி ரெடி டு மூவ். நீங்கள் மூவ் பண்ணி ரெடியாக போய்க்கலாம். ஸோ இதில் வந்து டெலிமேட்டிக் சிஸ்டம் இருக்குது. இந்த டெலிமேட்டிக் சிஸ்டமில் உங்களுக்கு எல்லாமே வந்து காமிச்சிரும். என்ன மோடு என்ன. இதில் வந்து மொத்தம் 3 மோடு இருக்குது. சிட்டி மோட், பவர் மோட் அண்ட் ரிவர்ஸ். இன்னொன்று வந்து நியூட்ரல். இது ஜென்ரலாக உள்ளது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு SOC பர்சன்டேஜ் வந்து காமிச்சிரும். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பர்சன்டேஜுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடும். அண்ட் தென் இதில் வந்து டெம்பரேச்சர், பேட்டரியோட டெம்பரேச்சர் லோ ஹை அதுக்கு ஏற்ற மாதிரி கூலிங் சிஸ்டம் இருக்குது. அது நம்ம கூலிங் சிஸ்டம் வரும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேபின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பேட்டரி ஹீட் ஆகுமே, ஹீட்டிங் இஷ்யூஸ் எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து மோட்டர் கண்ட்ரோலர்ஸ் வந்து ஹீட் ஆகுமே, ஹீட்டிங் இஷ்யூஸ் எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு பேட்டரி கூலிங் சிஸ்டம் டேங்க், ஒரு கூலன் டேங்க் வரும். அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கூலிங் சிஸ்டம் டேங்க், 2 கூலன் டேங்க். பேட்டரி கூலிங் சிஸ்டம் எப்படி ஆக்டிவ்னா, பேட்டரிக்கு வந்து ரேடியேட்டர் மூலியமாகவும் சில்லர் யூனிட் ஏசி கம்ப்ரஸர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஏசி கம்ப்ரஸரும் இந்த கூலண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு பேட்டரியை வந்து 30 டிகிரிஸ்க்கு மேலே ரைஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கும். ஸோ அட் எனி டெம்பரேச்சர், அது டே டெம்பரேச்சர், அது வெளியில் 45 இருக்கலாம், 40 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பேட்டரியை வந்து 30 டிகிரிஸ்க்கு மேலே ரைஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த BCSோட வேலை. அதான் இன்னொரு கூலிங் சிஸ்டம் வந்து ட்ராக்ஷன் கூலிங் சிஸ்டம், அதான் TCSன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இந்த மோட்ரு, மற்ற இந்த கண்ட்ரோலரு, ட்ரியோ யூனிட்டு, கன்வெர்ட்டர் யூனிட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. வாங்க பேட்டரி பேக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏரியா தான் வந்து பேட்டரி பேக். ஸோ இதுதான் வந்து C டைப் சேசின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி பேக் உட்கார்றதுக்குன்னே வந்து டிசைன் பண்ண சேசி சிஸ்டம். ஸோ இந்த பேட்டரி பேக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கூலிங் லைன்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். இது உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் அசம்பிளி, ஹேண்ட் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தம் 3 பேட்டரி பேக்ஸ் பண்ணுறாங்க. 32 கிலோவாட், 40 கிலோவாட் அண்ட் 50 கிலோவாட் பேட்டரி. 32 kilowatt with the payload capacity 1.7 ton array passing லோடுக்கு 140 kilometers ரேஞ்சும், 40 kilowatt பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 kilometers ரேஞ்சும், அண்ட் 50 kilowatt பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200+ kilometers ரேஞ்சும் வந்து 1.7 ton பேலோடுக்கு வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ரியல் ரோடு ரேஞ்ச், அரே ரேஞ்ச் வேறு,
இவங்களோட ரியல் டெஸ்டிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சஸ் 140, 170 and 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ஜிங் சிஸ்டம் வந்துடலாம். சார்ஜிங் சிஸ்டம் இவ்வளோ பெரிய வண்டி எங்கே சார்ஜ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க கொடுக்குறது வந்து CCS2 டைப் சார்ஜர்னு சொல்லுவாங்க, கம்பைன்டு சார்ஜிங் சிஸ்டம். ஸோ இது வந்து வெர்ஷன் 2, அதான் CCS2. ஸோ இந்த அடாப்டர், இந்த அடாப்டர் வந்து எல்லா சார்ஜிங் ஸ்டேஷன்லையுமே CCS2 சார்ஜிங் ஸ்டேஷனில் எங்கே வேணால் போட்டுக்கலாம். இது காருக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ நம்மளோட வெஹிக்கிளுக்கும் அதே மாதிரி சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. சார்ஜிங் சிஸ்டம்னு வரும்போது சரி எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், என்ன மாதிரி சார்ஜிங் இருக்குது. நம்மள்ட்ட வந்து 2 AC சார்ஜிங் டைப் இருக்குது, அண்ட் தென் ஜென்ரலாக வந்து DC சார்ஜிங் டைப் இருக்குது. AC சார்ஜிங் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 3.3 கிலோவாட் சார்ஜர் அண்ட் 7.4 கிலோவாட் சார்ஜர். 3.3 கிலோவாட் சார்ஜர் உங்களுக்கு 9 to 10 hours சார்ஜிங் டைம் எடுக்கும் ஃபார் ஃபுல் கெப்பாசிட்டி. அண்ட் 7.4 கிலோவாட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 hours வந்து ஃபுல் சார்ஜிங் டைம் எடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த DC சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இல்லை 1 hourக்குள்ளே, டிபெண்ட்ஸ் ஆன் த SOC பர்சன்டேஜ். ஏன்னா நீங்கள் 0% சார்ஜ் போட போகிறது கிடையாது, எதர் 10-20% வந்து சார்ஜ் போட போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அதை எடுக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hourலேருந்து 1 hour 15 minutes 30 minutes இதுதான் மேக்ஸிமம் டைம் DC டைப் சார்ஜிங்கில் எடுக்கும். இதுதான் ஆக்சிலரி பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிலரி பேட்டரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 12 volt லைன், அதாவது LV லைன், லோ வோல்டேஜ் லைன் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு எல்லாமே இந்த ஆக்சிலரி பேட்டரி தான் யூஸ் ஆகுது. இந்த ஆக்சிலரி பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த பெரிய பேட்டரி உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லைனில் உள்ள பேட்டரி சார்ஜ் பண்ணும்போதே இதுவும் சேர்ந்து சார்ஜ் ஆகிக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 700 R15. இட்ஸ் அ ரேடியல் டயரோட மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 1100 kgs கிட்ட வரும். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்டுக்காகவும் சரி, ரோட் கிரிப் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக சூட் ஆகிற டயர்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கிறது வந்து 2 டைப் ஆஃப், இது வந்து கண்டெய்னர், ட்ரை கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு கண்டெய்னர். இந்த மாதிரி -25 டிகிரிலேருந்து +25 டிகிரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற கோல்ட் செயின் பிஸ்னஸ், லைக் வந்து மில்க்கு, ஐஸ்கிரீமு, என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸு, சீ ஃபுட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கோல்ட் செயின் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோல்ட் செயின் இந்த ரீஃபர்னு சொல்லுவாங்க, இந்த வெஹிக்கிள் வந்து ரீஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்பில்ட் பேட்டரியிலேருந்தே லைன் எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணுனாலும் எக்ஸ்ட்ரா பேட்டரி ப்ரொவைட் பண்ணி தனி கூலிங் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ட்ரை கண்டெய்னர். ஸோ இது வந்து கோல்ட் செயின் இல்லை, உங்களுக்கு நார்மல் கன்சைன்மெண்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, பார்சல் சர்வீஸு, மழையில் நிலையாமல் எடுத்துகிட்டு போகிற எல்லா கன்சைன்மெண்ட்ஸுமே இந்த மாதிரி ட்ரை கண்டெய்னர்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். இது இல்லாமல் HSDன்னு சொல்லுவாங்க, HSD, FSD, ஃபிக்ஸடு சைட் டெக் அண்ட் வந்து ஹை சைட் டெக், ஓப்பன் பாடி சிஸ்டமில் 2 டைப் ஆஃப் லோட் பாடி பண்ணித்தரோம். இது நம்மளே பில் பண்ணித்தரோம், கஸ்டமர் நீங்களும் பில் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணுற 7.4 கிலோவாட் சார்ஜர். ஸோ இதுதான் AC சார்ஜிங் சிஸ்டம். இது நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸ்லையும் சரி, வீட்லேயும் சரி 7.4 கிலோவாட் சார்ஜரை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்மளோட டீம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து சர்வீஸ் லைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் டீமு, ஆப்ரேஷன் சர்டிஃபிகேட், டிரைவர் ட்ரைனிங்கு, இது எல்லாமே வந்து டிவிஎஸ் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, வண்டி எடுத்தால் போதும், டிரைவருக்கு எப்படி ஓட்டினா என்ன மைலேஜ் வரும், எல்லா ட்ரைனிங்குமே கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிடுது. வெஹிக்கிள் பற்றி பார்த்தாச்சு, வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பண்ணியாச்சு, பேட்டரி பேக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. முக்கியமான இடம் சர்வீஸ் எப்படி பண்ண போகிறாங்க. முக்கால்வாசி EV இண்டஸ்ட்ரியில் வந்து முக்கால்வாசி வந்து ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வந்து சர்வீஸ் தான். அது இந்த இடத்துல வந்து கிடையாது. ஸோ பூந்தமல்லி ஷோரூம்லேயே சேல்ஸ் கம் சர்வீஸ் சென்டர். இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ 2 வண்டி நிற்கிது, 2 வண்டி வந்து சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு, கண்டினியூஸாக சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வித் ரேம்ப், ஹைட்ராலிக் ரேம்ப் சிஸ்டமோட சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இவங்க 24/7 ஃபீல்டு அசிஸ்டும் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே இங்கேயே கொண்டு வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே, சர்வீஸ்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. வாட் அபவுட் த ஃபினான்ஸ் பார்ட்? ஃபினான்ஸ் எப்படி? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிபில் ஸ்கோர், வாட் எவர் இட் இஸ், சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 85% ஆன் ரோட் ப்ரைஸ்லையும் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, 90 to 95% வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. NBFC, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், ஸோ அண்ட் வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டெமோ டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பூந்தமல்லியில் உள்ள TVS வெஹிக்கிள் மொபிலிட்டி ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இல்லை டெமோவோ ட்ரையலோ உங்கள் பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட டீம் வந்து உங்களுக்கு வந்து டிரைவரோட வந்து ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.